அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி கம் ரயில்வேஸ் இன் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் வந்து குடுக்குறாங்க. அதற்கு வந்து என்ன எலிஜிபிள், எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், எத்தனை கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் முதல்வன் ரெசிடென்சியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் இன் பேங்கிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு இந்த கோச்சிங் கிளாஸஸ் வந்து கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கான தங்குற இடம் ப்ளஸ் வந்து ஃபுட்டு எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ தான். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் 300 கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்கும் பேங்கிங் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா 700 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் இன் பேங்கிங் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூஜி டிகிரி வந்து என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 1/8/2024 படி எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 29 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த பர்த் டேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது 1/8/2003 பிறகு பிறகுந்தவங்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/8/2/1995 பின்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாட் ஏர்லியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் born நாட் ஏர்லியர் தென் 2/8/1990 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1992 முன்னாடி டேட்டு கொடுத்துருக்காங்க. அது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட கம்ப்ளீட் பண்ணி பார்த்துங்க. பிடபிள்யூடி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூவில் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பார்த்திங்கன்னா 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூவில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதெல்லாமே பாருங்கள். பேங்கிங் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா சேம் தான் கொடுத்துருக்காங்க. 21-29 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அது வந்து என்ன பண்ணீங்க, செலக்ட் பண்ணிங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு, பிசி பிசிஎம் எம்பிசிக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூடி 10 இயர்ஸு, பிடபிள்யூடி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு, பிடபிள்யூடி எஸ்சி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 8/6/2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/6/2024. நமக்கு ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 9/7/2024 வரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சரிங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் இந்த கோச்சிங் கிளாஸஸே கொடுக்குறாங்க. 14/7/2024. அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஃபீ கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் 38 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் இந்த வென்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ்டிசி ரிசர்வ் த ரைட் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் டு ரீஅலாட் த அப்ளிகேஷன் அக்கார்டிங்லி. சரிங்களா, சென்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ளிகேஷன் ஷுட் அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அட் தேர் ஓன் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா, நீங்கள் சொந்த செலவில் போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜர் டு அப்ளை இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. portal.nanmudhavan.tn.gov.competitive exams அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். நம்மளுடைய மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம், அது எல்லாமே கேட்குறாங்க, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஹூ ஆர் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. த பெனிஃபிஷரி கேண்டிடேட் மஸ்ட் அப்ளை ஃபார் அப்கமிங் எஸ்எஸ்சி அட் சிஜிஎல் லெவல் ரயில்வேஸ் ஆர் பேங்கிங் எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ ஆர் எஸ்பிஐ பிஓ as the case may be. The TNSTD shall reserve right for termination in case of candidate fail to apply for respective exam. சரிங்களா, இதெல்லாமே அப்ளை பண்ண தவறுனா அவங்க வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சரிங்களா, நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸில் நடக்குது. கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம் டூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 1 மணி நேரம். ஈச் கொஷின் கேரி 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 0.5 மார்க்ஸ் வில் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொஷின்ஸ் வில் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி. சரிங்களா, இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 100 கொஷின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷினு, அதுக்கு 50 மார்க்ஸு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 25 கொஷினு, அதுக்கு 50 மார்க்ஸு. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா 25 கொஷினு, அதுக்கு 50 மார்க்ஸ். டோட்டலாக 100 கொஷினு 200 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 hour and 20 minutes ஃபார் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஸ்க்ரைப். சரிங்களா, ஸ்க்ரைப் கேண்டிடேட் எடுத்தாங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம், மற்றவங்களுக்கு எல்லாமே 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் இன் பார்ட்ஸ் ஏபி இன் சி ஏபி இன் டி வில் பி கிராஜுவேஷன் லெவல் அண்ட் கொஷின் பார்ட் சி. சரிங்களா, ஏபிடி 3 பார்ட்டு வந்து டிகிரி லெவலில் கொடுத்துருக்காங்க. பார்ட் சியில் என்ன இருக்குது அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மோஸ்ட்லி 10th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ளை பண்ண விருப்பம் கூடிய கேண்டிடேட் இதோட லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸுக்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாத்துக்குமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராங் ஆன்சர்ஸ்க்கு 0.5 மார்க்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் வந்து கொஞ்சம் மாறுது. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 25 கொஷினு 50 மார்க்ஸு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 30 கொஷினு 60 மார்க்ஸு. ரீசனிங் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 30 கொஷினு 60 மார்க்ஸு. எக்கனாமிக் அண்டு பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 15 கொஷின் 30 மார்க்ஸ், மொத்தம் 100 கொஷின் 200 மார்க்ஸு. சிலபஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 எக்ஸாமுக்கும் தனித்தனியான சிலபஸ்ஸு. அதனால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சிலபஸ் வந்து பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசர்வேஷன் நம்ம கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 300 சீட்ஸில் பிசிக்கு வந்து 79, பிசிஎம் 11, எம்பிசி வந்து 60, எஸ்சி வந்து 45, எஸ்சிஏ வந்து 90, எஸ்டி வந்து 3, ஜென்ரல் டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, டோட்டலாக பார்த்திங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ட்ரைனிங் 700 சீட்ஸ், அதுவும் கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. கோர்ஸ் பிளான் அண்டு கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அப்ளை பண்ணி கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகிறதுக்கு இது பண்ணுங்கள். கேண்டிடேட் ஷுட் டெபாசிட் அமௌண்ட் ஆஃப் 3000 டுவார்ட்ஸ் ரீஃபண்டபிள் கேஷ் அண்ட் டெபாசிட். இட் வில் பி ரீஃபண்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோச்சிங் ப்ரோக்ராம். சரிங்களா, நீங்கள் வந்து 3000 ரூபா வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கான அந்த இது சரிங்களா, கோச்சிங் முடிஞ்சோடனே ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.